வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். கடலூர் மாவட்டத்தில் வெள்ள சேத பகுதிகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். டெங்கு, மலேரியா, காலரா போன்ற நோய்கள் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் சேகர் பாபு தகவல். முல்லை பெரியாறு அணை விவகாரம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். கன்னியாகுமரியில் பெய்த தொடர் மழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் தவிப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். கடலூர் மாவட்டத்தில் வெள்ள சேத பகுதிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 9 நாட்களாக பெய்த கடும் மழையின் காரணமாக சுமார் 20,000 ஏக்கர் விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கின. தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியில் வெள்ள சேத பகுதிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். குறிஞ்சிப்பாடி பகுதியில் அரங்கமங்கலம் ஊராட்சியில் மாருதி நகரில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அதே வட்டத்தில் உள்ள அடூர் அகரம் பகுதியில் வெள்ள நீரில் மூழ்கிய விளைநிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறை கேட்டு மனுக்களை பெற்றார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வேளாண் துறை, பொதுப்பணித்துறை சார்பில் வைக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் பற்றிய பட கண்காட்சியை பார்வையிட்டார். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கே.என். நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு, மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். மழை பெரு வெள்ளத்தில் டெங்கு, மலேரியா, காலரா போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெள்ள நிவாரண பணிகளை தொடர்ந்து கண்காணித்து துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மழைநீர் இன்னும் முழுவதுமாக வடியாத சூழலில் அதிக அளவில் கொசுக்கள் உருவாகி நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதை தடுக்கும் வகையில் மருத்துவ முகாம் சென்னை முழுவதும் துவங்கப்பட்டு உள்ளது என்று தெரிவித்த அமைச்சர், சென்னையில் இதுவரை 200 மருத்துவ முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 100 முகாம்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். வழிகாட்டுதல் மற்றும் கண்காணிப்பின்படி நம்முடைய துறை சார்ந்த அமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையின்படி நம்முடைய சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய ஆணையாளர் அவர்கள் வெள்ள நிவாரணப் பணிகளை தொடர்ந்து கண்காணித்து மக்களை இந்த வெள்ள நீரிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் வெள்ள நீர் வடிந்த பிறகு நோய் தொற்றிலிருந்து மக்களை முழுமையாக காப்பாற்றுவதற்காகவும் வரும் முன் காப்போம் என்ற அடிப்படையில் மழை விட்டு இப்போ நீர் வடிய தொடங்கி இருக்கின்றது. இந்த நேரத்தில் கொசுக்கள் உற்பத்தியாவதை தடுப்பதற்கு கையிலே கொண்டு அடிக்கின்ற கொசு மருந்து கருவிகள் 287 இன்று காலை துவக்கி வைத்திருக்கின்றோம். அதேபோல் சிறிய வண்டிகளில் கொண்டு கொசு மருந்து அடிக்கின்ற இயந்திரங்கள் வாகனங்கள் 12 இன்று காலை துவக்கி வைத்திருக்கின்றோம். முல்லை பெரியாறு பிரச்சினை குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடி வரை உயர்த்தி கொள்ளவும், பேபி அணை மற்றும் சிற்றணை ஆகியவை பழுது பார்க்கப்பட்டு பலப்படுத்தப்பட்ட பின் அணையின் நீர்மட்டத்தை 152 அடி வரை உயர்த்தி கொள்ளவும், பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்வதற்கு கேரள அரசு எந்தவித இடையூறும் அளிக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு பேபி அணையை வலுப்படுத்த கேரள அரசு இடையூறு அளிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில், உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக இடையூறு அளித்து வரும் கேரள அரசை முதல்வர் தட்டி கேட்க வேண்டும் என்று தெரிவித்த OPS,
மரங்களை வெட்டுவதற்கான அனுமதி ஆணை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை திரும்ப பெற கேரள அரசை வலியுறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் முல்லை பெரியாறு பிரச்சினை குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்ட வேண்டும், தமிழகத்திற்கு எதிரான கேரள அரசின் நடவடிக்கையை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வலியுறுத்தியுள்ளார். மேலும் புதிய அணை கட்டுவது தொடர்பான எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடம் தரக்கூடாது என்று கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரியில் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக குமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்து வந்தது. இந்நிலையில் அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மேலும் 2 நாட்கள் மழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரித்தது. அதன்படி குமரி மாவட்டம் முழுவதும் நேற்று மாலை தொடங்கிய கனமழை விடிய விடிய பலத்த மழை பெய்தது. இதனால் நாகர்கோவில் நகரம் வெள்ளத்தில் மிதந்தது. சாலைகளில் வெள்ளம் ஆறுபோல் பெருக்கெடுத்து ஓடியது. கோட்டார் சாலை, அவ்வை சண்முகம் சாலை, மீனாட்சிபுரம் சாலை, மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மழை வெள்ளத்தில் சிக்கி வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளானார்கள். மலையோர பகுதிகளிலும் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பெய்து வரும் மழையின் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் வள்ளியாறு, பழையாறு, குழித்துறை ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. திருப்பரப்பு அருவியை மூழ்கடித்து வெள்ளம் கொட்டி வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பாதுகாப்பு கருதி மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இதனால் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளானார்கள். தொடர் மழையின் காரணமாக இன்று 3வது நாளாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. வடசேரி கல்லுங்கடி பகுதியில் நாங்கள் வசிக்கிறோம். இங்கே எங்கள் வீடு இந்த மழையின் காரணமாக செவுரு ஒரு நைட்டு ஒரு 11 மணி இருக்கும் விழுந்துருச்சு. நல்ல வேளை நாங்கள் எல்லோரும் தூங்காமல் முழிச்சே இருந்ததுனால உயிர் சேதம் எதுவும் இல்லை. இது எப்படியாவது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த கவர்மெண்ட்டில் இருந்து சொல்லி எங்களுக்கு இந்த செவரை கெட்டதுக்கு ஏதாவது உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோவை மாவட்டத்தில் 17 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் தற்கொலைக்கு தூண்டியதாகவும் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தனியார் பள்ளி இயற்பியல் ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தியை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த 17 வயது மாணவி ஒருவர் 6 மாதங்களுக்கு முன்பு தனியார் பள்ளியில் இருந்து மாற்று சான்றிதழ் பெற்றார். வேறு பள்ளியில் சேர்க்க பெற்றோர் முயன்று வந்த நிலையில் வியாழனன்று மாலையில் வீட்டின் அறையில் இருந்த மின்விசிறியில் தூக்கிட்டு மாணவி தற்கொலை செய்து கொண்டார். பயின்று வந்த பள்ளியில் மிதுன் சக்கரவர்த்தி என்ற ஆசிரியர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாகவும் அவரிடம் இருந்து தப்பவே பள்ளியில் இருந்து விலகியதாகவும் இருப்பினும் தொடர்ந்து தொல்லை கொடுத்ததால் தனது மகள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவியின் தந்தை புகார் அளித்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மாணவி படித்த பள்ளிக்கு சென்று சில மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டதாக தெரிகிறது. பின்னர் புகாருக்கு உள்ளான பள்ளி ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் தற்கொலைக்கு தூண்டுதல், பாலியல் தொல்லை அளித்தல் ஆகிய 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தியை காவல்துறையினர் கைது செய்து உடல் பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அதன் பிறகு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வைகை அணை நிரம்பியுள்ள நிலையில் 58ஆம் கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் மற்றும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் வல்லரசு கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 3521 கன அடி தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. இந்நிலையில் விசிலம்பட்டி மற்றும் நிலக்கோட்டை பகுதி மக்களின் பாசன கால்வாயான 58ஆம் கால்வாயில் உடனடியாக தண்ணீர் திறக்க கோரி மதகு பகுதிகளிலேயே விவசாயிகள் மற்றும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் வல்லரசு கட்சியினர் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் இளையரசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 58ஆம் கால்வாயில் நிரந்தரமாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டது. 58 கிராம இந்த கால்வாயில் தண்ணீர் திறக்கிற போது இதனுடைய பாசன பரப்பு கிட்டத்தட்ட 2862 ஏக்கர் பாசன விவசாயிகள் பயன்படுகின்ற திட்டமாக இந்த கால்வாயில் தண்ணீர் போகிற போது கிட்டத்தட்ட 2862 ஏக்கர் பயன்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது. 33 கண்மாய், 2 குளங்கள் அங்கே தண்ணீர் தேக்கப்பட்டு நிலத்தடி நீர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் உள்ளது. என இந்த தருணத்தில் 69.2 அடி 26 அடி உயரம் கொள்ளளவில் உள்ள இந்த தருணத்தில் தண்ணீர் திறந்து இந்த பாசன விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் சிறப்பதற்கு இந்த கால்வாயை தமிழக அரசு. திருவாடானை அருகே சவுதியில் இறந்தவரின் உடலை SDBI கட்சி மற்றும் இந்தியன் சோசியல் போரம் உதவியால் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா முள்ளிமுனையைச் சேர்ந்த ராமர். இவர் சவுதி அரேபியா ஜீபைல் என்ற பகுதியில் மீன்பிடி தொழிலுக்காக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி மாரடைப்பால் சவுதியில் மரணமடைந்தார். இதனையடுத்து அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர 1 மாத காலம் அவரது வீட்டார்கள் பலகட்ட முயற்சிகள் மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இந்த செய்தி அறிந்து SDBI கட்சியின் மாவட்ட செயலாளரும் மக்கள் தொடர்பு அதிகாரியுமான நஜ்முதீன் தலைமையில் தொகுதி மற்றும் நகர் நிர்வாகிகள் அந்த குடும்பத்தினரை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் இறந்தவரின் மனைவி கலை நிவேதிகா, முள்ளிமுனை ஊராட்சி தலைவர் அமிர்தவல்லி, முள்ளிமுனை முன்னாள் ஊராட்சியின் நிர்வாகிகள் ரவீந்திரன், அண்ணாதுரை மற்றும் அவர்களது உறவினர்கள் SDBI கட்சியின் மாவட்ட செயலாளர் நஜ்முதீன் ஆகியோரிடம் இறந்தவரின் உடலை பெற்றுத் தருமாறு மனு அளித்துள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட நிர்வாகிகள் உடனடியாக ஏற்பாடு செய்து இந்திய தூதரகத்தின் உதவியால் இறந்த ராமரின் உடலை தாயகத்திற்கு 9ஆம் தேதி ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில் திருச்சி விமான நிலையத்திற்கு காலை 10 மணி அளவில் வந்தடைந்தது. உடலை பெற்று SDBI கட்சி மற்றும் இந்தியன் சோசியல் போரம் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தனர். அவரது இறுதி ஊர்வலத்தில் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் சோமு தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் சுலைமான், பொதுச் செயலாளர் ஜமீல், செயலாளர்கள் ஆசாத், அனீப் ஆகியோர் கலந்து கொண்டு ஆறுதல் தெரிவித்தனர். திருவாடானை தாலுகா முள்ளிமுனை என்ற கிராமத்தை சார்ந்த ராமர் என்ற 38 வயது நெருங்கிய இளைஞர் மாரடைப்பால் சவுதியிலே மரணமடைந்த செய்தியை அறிந்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய SDBI கட்சியினுடைய அலுவலகத்தில் அவர்களது பெற்றோர்கள், அவருடைய மனைவி கோரிக்கை வைத்ததனுடைய அடிப்படையில் SDBI கட்சியினுடைய முயற்சியால் சவுதியில் நம்முடைய நிர்வாகிகளை ISFI இந்திய சோசியல் போரமை தொடர்பு கொண்டு இந்திய சோசியல் போரத்தினுடைய முயற்சியாலும் இந்திய தூதரகத்தினுடைய ஒத்துழைப்போடும் இன்றைய தினம் 6ஆம் தேதி 9ஆம் தேதி இன்றைக்கு 9/11 இன்றைக்கு அந்த ராமருடைய விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. கோவையில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பாஜக கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை சிங்காநல்லூர் பகுதிக்கு உட்பட்ட 58வது வார்டில் சாலை வசதி, குடிநீர் வசதி, வடிகால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் தற்போது பெய்து வரும் மழையினால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர். மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து தரக்கோரியும் பாஜக ஒண்டிப்புதூர் மண்டல் சார்பில்
இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பு கோவை மாநகராட்சியை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட துணைத் தலைவர் பிரீமியர் பிரபாகரன், மாநில கலை கலாச்சார பிரிவு சண்முகம், அமைப்புசாரா துணைத் தலைவர் ராஜேந்திர பிரசாத், தமிழ் வளர்ச்சி பிரிவு மாவட்ட செயலாளர் வேணுகோபால், பட்டியல் அணி மாவட்ட பொருளாளர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இன்றைய தினம் கோவை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கோவை மாநகரில் சுமார் 100 இடங்களில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர் உட்பட்ட ஒண்டிப்புதூர் மண்டலின் 58வது வார்டு சார்பாக பெருந்திரளாக இஎஸ்ஐ அருகில் நின்று நாங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளோம். இதில் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் மாநகர மாவட்டத்தின் சார்பாகவும் மாநில நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி மக்களுக்காக ஒரு போராட்டமான நிகழ்ச்சி, கவன ஈர்ப்புக்காக ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக திமுக அரசுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். கோவை மாநகரை கண்டுகொள்ளாமல் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்ததனால் பழனி அருகே விவசாய சங்கத்தினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குளத்தரோடு வளைவில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழனி தாலுகா தும்பலப்பட்டியில் நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உபரி நிலம் கையகப்படுத்தப்பட்டு விவசாயிகளுக்கு ஒப்படைக்க உத்தரவு வழங்கப்பட்டது. இதையடுத்து ரியல் எஸ்டேட் ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயன்றதால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் விவசாயிகளுக்கு உபரி நிலத்தை வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பழனி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் பேரணியாக சென்று மனு கொடுத்தனர். அப்போது பேரணியாக செல்ல காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் விவசாயிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். பழனி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விவசாய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மத்திய குழு உறுப்பினர் சச்சிதானந்தம், மாவட்ட தலைவர் செல்வராஜ், விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் அருள் செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீடாமங்கலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளரை படுகொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் தமிழார்வன் 2 தினங்களுக்கு முன்பு மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் தமிழார்வனை படுகொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மாவட்ட செயலாளர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தோழரின் தியாகங்கள் வாலிய 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 ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் வீர வணக்கம் வீர வணக்கம் அருமை தோழர் நடேசனுக்கு நடேச தமிழர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய். வாலாஜாபாத் தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள காவேரிப்பாக்கம் பாலாறு அணைக்கட்டிலிருந்து சுமார் 30,000 கன அடி உபரி நீர் பாலாற்றில் வெளியேற்றப்பட்டு வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் உள்ள வாலாஜாபாத் அவலூர் செல்லும் பாலாற்று தரைப்பாலம் வெள்ளப்பெருக்கினால் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. வாலாஜாபாத்திலிருந்து 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பொதுமக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. புதிதாக உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்குன்றம் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் மழைநீர் சூழ்ந்திருந்த பகுதிகளை உடனடியாக சீரமைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை செங்குன்றம் அடுத்த புழல் ஒன்றியம் விளாங்காடு பாக்கம் ஊராட்சியில் மழைநீர் சூழ்ந்து கிராம மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் விளாங்காடு பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சரவணன் மற்றும் வழக்கறிஞர் சரவணன் ஆகியோர் மழைநீர் சூழ்ந்திருந்த பகுதிகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் சரி செய்து மழைநீரை அப்புறப்படுத்தினர். மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் போர்வை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஊராட்சி மன்ற தலைவர் வழங்கினார். அப்போது துணைத் தலைவர், காவல்துறையினர், வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி செயலர் ஆகியோர் உடனிருந்தனர். சேலம் ஏற்காடு மலையில் உருண்டு விழுந்த ராட்சத பாறையை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் 60 அடி பாலம் அருகே இரவு ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது. பாறைகளை வெட்டி அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதால் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் போக்குவரத்தை ஏற்காடு காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சீர் செய்து வருகின்றனர். தற்போது வரை மழை பெய்து வருவதால் சீரமைப்பு பணி சற்று தாமதமாக நடைபெற்று வருகிறது. மேலும் மழை தொடர்ந்தால் மீண்டும் மண் சரிந்து பாறைகள் சாலையில் விழ வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது. நெய்வேலியில் ஜெய்பீம் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினர் சூர்யா புகைப்படத்தை எரித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி கேட் அருகே வன்னியர்களை தவறாக சித்தரித்து காட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சூர்யா புகைப்படத்தை எரித்து ஜெய்பீம் திரைப்படத்தை தடை செய்ய கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. இனி வருவது ஜெம் உலக நிகழ்வுகள்.
நியூசிலாந்து பெல்மார்ஷ் சிறையில் உள்ள விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே தனது இணையரான ஸ்டெல்லா மோரிஸை திருமணம் செய்து கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. திருமண சட்டம் 1983 கீழ் சிறையில் திருமணம் செய்து கொள்ள கைதிகள் விண்ணப்பிக்க உரிமை உண்டு. விண்ணப்பத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டால் திருமணத்திற்கான முழு செலவையும் விண்ணப்பதாரரை சந்திக்க வேண்டும். அசாஞ்சேவின் விண்ணப்பம் சிறை ஆளுநரால் வழக்கமான முறையில் பரிசீலிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டது என்று சிறைத்துறை கூறியது. தென்னாப்பிரிக்காவில் பிறந்த வழக்கறிஞரான மோரிஸ் 2011 அசாஞ்சேயின் சட்டக்குழுவில் சேர்ந்தபோது அவரை சந்தித்ததாகவும் 2015 ஆண்டு முதல் அசாஞ்சேவுடன் உறவில் இருந்ததாகவும் தாங்கள் லண்டன் தூதரகத்தில் அவ்வப்போது சந்திப்பதாகவும் இதன் மூலம் தனக்கு 2 ஆண் குழந்தைகளும் பிறப்பதை அசாஞ்சே வீடியோ இணைப்பு மூலம் பார்த்ததாகவும் குழந்தைகள் தங்கள் தந்தையை தூதரகத்தில் சந்தித்ததாகவும் தங்களது 2 மகன்களையும் தானே வளர்த்து வருவதாகவும் மோரிஸ் தெரிவித்தார். 50 வயதான அசாஞ்சே உளவு பார்த்த குற்றச்சாட்டின் பேரில் அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்படுவதை எதிர்த்து தொடர்ந்து போராடி வருகிறார். ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் போர்கள் தொடர்பாக 100,000 கணக்கில் கசிந்த ஆவணங்களை விக்கிலீக்ஸ் வெளியிட்டதை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு தகவலை பெறுவதற்கும் வெளியிடுவதற்கும் சதி செய்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் அமெரிக்காவால் தேடப்பட்டு வருகிறார். ஆஸ்திரேலியரான இவர் 2019 ஆண்டு முதல் பெல்மார்ஷ் சிறையில் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரிதான அண்டார்டிகா பென்குயின் 3000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து நியூசிலாந்துக்கு சென்ற படங்கள் வெளியாகி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. உள்ளூர்வாசிகளால் பிங்கோ என்று பெயரிடப்பட்ட இந்த அடேலி வகை பென்குயினை உள்ளூர்வாசி ஒருவர் கடற்கரையில் கண்டறிந்தார். அவர் முதலில் இதனை மென்மையான பொம்மை என்று நினைத்ததாக கூறினார். நியூசிலாந்தின் கடற்கரையில் அடேலி பென்குயின் கண்டுபிடிக்கப்பட்ட 3வது சம்பவம் இதுவாகும். இனி வருவது ஜிம் விளையாட்டு நிகழ்வுகள். நியூசிலாந்து அணியின் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனான டிவான் கான்வே இறுதிப் போட்டியில் இருந்து விலகியுள்ளார். 7வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நாளை இரவு நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்றன. இந்நிலையில் நியூசிலாந்து அணியின் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனான டிவான் கான்வே 6 ஆட்டத்தில் 129 ரன்கள் எடுத்துள்ளார். இறுதிப் போட்டியில் இருந்து விலகி இருக்கிறார். அபுதாபியில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் லிவிங்ஸ்டன் வீசிய பந்தை கான்வே சில அடி இறங்கி வந்து அடிக்க முயன்றபோது விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லாரோ ஸ்டம்பிங் செய்யப்பட்டு அவுட் ஆனார். ஆட்டமிழந்த ஏமாற்றத்தில் அவர் தனது பேட்டில் கையால் ஓங்கி குத்தினார். இதில் காயமடைந்த அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பரிசோதனை செய்ததில் கைவிரலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர் இறுதிப் போட்டியில் இருந்து விலகும் முடிவை எடுத்துள்ளார். மேலும் இந்திய தொடரில் இருந்தும் ஒதுங்கினார். இறுதிப் போட்டியில் கான்வே விளையாட முடியாதது நியூசிலாந்து அணிக்கு பெருத்த பின்னடைவாகும். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். கடலூர் மாவட்டத்தில் வெள்ள சேத பகுதிகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். டெங்கு, மலேரியா, காலரா போன்ற நோய்கள் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் சேகர் பாபு தகவல். முல்லை பெரியாறு அணை விவகாரம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். கன்னியாகுமரியில் பெய்த தொடர் மழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் தவிப்பு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.